ரோஸ் செடி நல்லா வளர்றதுக்கும் பூ பூக்கிறதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா ரெண்டு சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஞ்சகாவியா இது நார்மலாவே பிளான்ட்டோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க பிளான்ட்டுக்கு கொடுக்கும் போது செடி நல்லா துளிர் விட்டு வளரும். 10 ml per 1 liter வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி செடியை சுத்தி ஊத்தலாம். இதை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். பஞ்சகாவியை நீங்க யூஸ் பண்றதுனால செடியோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம சாயில் ஹெல்த்துக்கும் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கும் யூஸ் ஆகும். இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃபிஷ் அமினோ ஆசிட் இது யூஸ் பண்றதுனால பூ நல்லா உங்களுக்கு பூக்கும். அது மட்டும் இல்லாம பூச்சி நோய் தாக்குதலும் இல்லாம இருக்கும். இதை நீங்க ஸ்ப்ரேயிங் மெத்தட்ல தான் யூஸ் பண்ணணும். 5 ml per 1 liter வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிஷ் அமினோ ஆசிடையும் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிட்டு தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு ஆர்கானிக் அப்படிங்கறதுனால இதோட எஃபெக்ட் வந்து கெமிக்கலை விட ஸ்லோவா தான் இருக்கும். சோ நீங்க வாரம் ஒரு முறை இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கார்டனிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.